أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال النبي صلى الله عليه وسلم وكلكم راع وكلكم مسؤول عن رعيته அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர் ஆசிரியர்களுக்குரிய அமானிதம் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பிலே முக்கியமான சில விடயங்களை ஆசிரியர் என்ற வகையிலும் பெற்றாரின் அடிப்படையிலும் இரண்டிலும் பொறுப்பாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால் சில கலந்துரையாடல் அடிப்படையில் சில செய்திகளை நாம் மீண்டும் பகிர்ந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிற நேரம், நீங்கள் அனைவரும் பொறுப்பாளர்கள், உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நீங்கள் விசாரணை செய்யப்படுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இதில் முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், அமானிதம் என்றால் என்ன? அமானிதம் என்பது என்னென்றது நாங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் அல்குர்ஆனை பொறுத்தளவில் அல்குர்ஆன் அமானிதம் சம்பந்தமாக நிறைய விடயங்களை பேசுது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்ஸாப் 72வது வசனத்துல சொல்லுகிற நேரம், நிச்சயமாக நாங்கள் வானங்கள் மீதும் பூமியின் மீதும் மலைகளிடத்திலும் அமானிதத்தை முன்வைக்கும். அல்லாஹ் தஆலா வானங்கள், பூமி, மலைகள் எல்லாத்துக்கும் இந்த அமானிதத்தை சுமந்து கொள்ளுமாறு அல்லாஹ் தஆலா சொல்றார். ஆனால் இந்த அனைத்து அல்லாஹ்வுடைய படைப்பினங்களும் அதனை சுமக்க மறுத்துவிட்டன. அந்த அமானிதத்தை சுமந்து கொள்வதற்கு அந்த வானங்களாக இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், மலைகளாக இருக்கட்டும், இதெல்லாமே மறுத்துச்சு. இந்த நேரத்தில் இன்சான், மனிதன் அந்த அமானிதத்தை சுமந்து கொண்டான். அந்த அமானிதத்தை நான் எடுத்துக் கொள்றேன் அப்படின்னு சொல்லி மனிதன் கொண்டதாக அல்குர்ஆன் சொல்லுது. இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா அமானிதத்தை சுமப்பதற்கு கொடுத்தது பிரம்மாண்டமான வானம், விசாலமான பூமி, இந்த பூமியை ஆடாமல் அசையாமல் வைத்திருக்கக்கூடிய மலைகள், இவ்வளவு அல்லாஹ்வுடைய சக்தி வாய்ந்த படைப்புகளுக்கு அமானிதத்தை கொடுத்தும் அந்த அமானிதத்தை அந்த சக்தி வாய்ந்த படைப்புகள் பொருட்படுத்த மறுத்தாச்சு. பலவீனமான அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றாங்கன்னா, அந்த பலவீனமான படைப்புகள் மனிதனை சொல்றாங்க. அப்படி இந்த பலவீனமான ஒரு படைப்பாக இருக்கக்கூடிய மனிதன் அந்த அமானிதத்தை சுமந்து கொள்றான். அப்ப இந்த இடத்துல நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா அமானிதத்தை ஆரம்பத்திலேயே மனிதனுக்கு சொல்லி இருந்தால், நீ சுமந்து கொள் என்று சொல்லி இருந்தால் இதுல பிரச்சனையே இல்லை. இந்த அமானிதத்தை அல்லாஹ் தஆலா முதலாவது யாருக்கு கொடுக்குறான்னா, வானத்தை கொடுக்குறான். அப்ப இந்த அமானிதம் எவ்வளவு பிரமாண்டமானது, எவ்வளவு பாரமானது, கஷ்டமானது என்றத அந்த ஆரம்ப பகுதிகள் எங்களுக்கு சொல்லு. இதை ஏன் இந்த வசனம் எங்களுக்கு சொல்லப்படுவது என்றால், இன்னைக்கு நாங்க நிறைய பொறுப்புகளை சுமக்கிறோம், அதை சரியாக நிறைவேற்றுகிறோமா, அந்த பொறுப்புகளுக்குரிய கடமைகளை நாம் செய்கிறோமா என்று சிந்திப்பதற்கு ஒரு முக்கியமான வசனம் தான் இந்த சூரத்துல் அஹ்ஸாப்ல சொல்லப்படக்கூடிய 72வது வசனம். அப்ப இந்த இடத்துல நானும் நீங்களும் புரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான பகுதி என்னென்றால், எங்களுக்கு இருக்கக்கூடிய தாய்மார்கள்,
அல்லது பெற்றோர்கள் என்ற அடிப்படையில் இந்த இடத்துல நீங்க ஒன்று கூடி இருக்கிறீங்க. தாய்மார்களாகிய நீங்க சுமந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமானிதம் தான் உங்களோட பிள்ளைகள். தாயும் தந்தையும் பிள்ளைகள் விஷயத்தில் பொறுப்பாளர்களாக இருந்தாலும் அதிமுக்கியமாக கூடுதலாக பொறுப்பாளர்களாக அந்த பிள்ளை வளர்ப்பு என்பதில் அதிக பங்களிப்பு செய்ய வேண்டியது தாய்மார்கள் தானே. அந்த தாய்மார்களுடைய அமானிதம் எந்த அளவுக்கு இருக்குது என்றால், நீங்க வீட்டுல சிம்பிளா பார்க்கலாம். பொம்பளை பிள்ளைகளா இருந்தா நீங்க பேசுற மாதிரியே புள்ள பேசும், நீங்க நடந்து கொள்ற மாதிரியே புள்ள நடந்து கொள்ளும். சில நேரங்கள்ல அந்த சின்ன அதாவது குஞ்சூடு விளையாடுறன்னு சொல்லுவாங்க. இப்படி விளையாடுற நேரம் அந்த தாய் எப்படி வீட்டுக்குள்ள அவங்களுடைய வேலைகளை செய்யறாங்களோ இதே மாதிரி புள்ள என்ன செய்வதை அவதானிக்க. இன்னொரு பக்கத்துல நாம சொல்வதாக இருந்தால், தாயும் தந்தையும் எப்படி வீட்டுக்குள்ள நடந்து கொள்றாங்களோ பேசுறாங்களோ அவருடைய நடத்தைகள் எப்படி இருக்குதோ அதே மாதிரி பிள்ளைகள் அவங்க விளையாடுற நேரம் பேசிக்கொள்வதையும் அவருடைய நடத்தைகளையும் நம்ம அவதானிக்கலாம். சில நேரங்கள்ல உம்மா வாப்பாக்கு பேசுற மாதிரி, வாப்பா உம்மாக்கு பேசுற மாதிரி, அவங்க ரெண்டு பேரும் சில நேரங்கள்ல ஏதோ சண்டை பிடிக்கிறேன்னா அதை சண்டை பிடிக்கிற மாதிரி, வாப்பா உம்மாவோட கடிஞ்சு கொள்ற நேரம் வித்தியாசமான ஏதாவது செயல்பாடுகள் ஈடுபடுவார்னா அதே மாதிரி, இப்படி பிள்ளைகள் நடந்து கொள்ளக்கூடிய விடயத்தை பார்க்கலாம். இதுல இருந்து என்ன விளங்குது என்றால், பிள்ளைகள் நாங்க சொல்லுவதை கேட்டு நடப்பதை விட நாம் செய்வதை பார்த்து நடப்பது அதிகம். நாங்க செய்யற விஷயத்தை பார்த்து செய்வதை செய்யும் குழந்தை என்ற அடிப்படையில நாங்க செய்யற மாதிரியே பார்த்து செய்யறதுக்கு தான் பிள்ளைகள் பழகிற கூட. உண்மைதானே? அதுதான் எங்களோட வீடுகள்ல நாங்க கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அந்த அடிப்படையில அல்லாஹ் தஆலா இந்த பிள்ளைகளை எங்களுக்கு அமானிதமாக தந்துட்டு, இந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பில் நாம் பேண வேண்டிய அமானிதம் என்ற பகுதியை நாம் பார்க்கிற நேரம் அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. சூரத்து தஹரீம் 6வது வசனம் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. விசுவாசிகளே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தவர்களையும் நரக நெருப்பிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தவர்களையும் நரக நெருப்பிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு குழந்தை வளர்ப்பு என்ற விடயம் ஒரு அமானிதமாக இருக்கிற அதே நேரத்துல அந்த பிள்ளைகளை நாம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக, சமூகத்துக்கு பொருத்தமாக, ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் அந்த புள்ள வளர்ந்து அவருடைய திருமண வாழ்க்கையில் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில வாழக்கூடிய ஒரு பிள்ளையாக, ஒரு ஆண் பிள்ளையாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஆளுமைகளோடு அந்த புள்ள வளரக்கூடிய அத்தனை விடயங்களையும் கற்றுக் கொடுப்பது ஒரு தாயுடைய தந்தையுடைய பொறுப்பு, ஒரு அமானிதம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப பிள்ளை வளர்ப்பு என்று நாம் சொல்லுகிற நேரம் எங்களோட பிள்ளைகள் நாங்க வளர்க்கிறதுக்கு சில நேரங்கள்ல சில விஷயங்களை நாங்க படிச்சிருந்தா தான் செய்யலாம். எங்கட பிள்ளைகளுக்கு துஆக்கள் நம்ம சொல்றோம், பாடமாக்கணும். பிள்ளைகள் துஆ பாடமாக்கணுமே. உம்மாக்கு பாடம் இல்லாட்டி பிள்ளைக்கு எப்படி பாடம் வரும்? உம்மாக்கு துஆ ஒண்ணு பாடம் இல்லைண்டா பிள்ளைக்கு எப்படி துஆ பாடம் வரும்? ஒரு காலம் இருந்துச்சு, பள்ளிக்கூடம் அனுப்பி மதரசாவுல பிள்ளைகளுக்கு முஅல்லிம் அல்லது உஸ்தாத் துஆவை பாடமாக்க கொடுத்து அதை பாடமாக்க வச்சு போட்டிகள் நடத்தி, போட்டிகள்ல முதல் பரிசு 2 பரிசு அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இருந்துச்சு. இது வெற்றிகரமாக அமையுமானால் வெற்றிகரமாக அமையாது. பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே நாங்க
ஒவ்வொரு கட்டத்திலையும் பிள்ளைகளுக்கு நாங்க முன்மாதிரி உள்ள பெற்றோர்களாக இருக்கணும். தர்பியாவுல அல்லது அந்த அமானிதம் பேணுகின்ற விடயத்தில் நாம் முன்மாதிரியாக இருக்கணும். எந்த அளவுக்கு சொன்னா ஒரு பிள்ளைய வளர்க்கிறது ஒரு அமானிதமா இல்லையா? இன்னைக்கு வீட்டுல உங்களோட பிள்ளைகள் நேரத்துக்கு தொழுறாங்களா இல்லையா என்றால், நேரத்துக்கு தொழுறாங்கண்டா அதுக்கும் காரணம் நீங்க. புள்ள நேரத்துக்கு தொழலையா அதுக்கும் காரணம் நீங்க. பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்தில் முன்மாதிரியான பெற்றோர்களாக நாம் இருக்க வேண்டும். நாங்க பேசுறது, எங்களுடைய நடத்தைகள், எங்களோட செயல்பாடுகள், ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் என்ற நேரம் 2 பேருக்கும் இடையிலான தொடர்புகள், இது அவ்வளவும் பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னா முன்மாதிரியா பார்க்கிறாங்க. அந்த முன்மாதிரியா பார்க்கிற நேரம் நாங்க நடந்து கொள்ளக்கூடிய பேசக்கூடிய அந்த வார்த்தைகளும் அந்த செயல்பாடுகளும் தான் பிள்ளைகளுக்கு போய் சேரும். இப்ப நாங்க ஒரு பிள்ளைக்கு காலையில சுபுகு தொழுகையை நேரத்துக்கு எழும்பி தொழுது பிள்ளைகளை நாங்க தொழுவுறதுக்கு எழுப்பினோம் என்றால் வீட்டுல நாங்க தர்பியாவை சரியான முறையில் ஆரம்பிக்கிறோம்னு அர்த்தம். அந்த பிள்ளைகளை எழுப்பி அவங்க சுபுகு தொழுதுக்கு பிறகு குர்ஆன் ஓதக்கூடிய வாய்ப்பு ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் ஒதுக்கி, அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் பாடசாலை செல்வதாக இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு நாங்க ஆரம்பிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறி வந்து அவங்க பாடசாலைக்கு தயாராகும் பொழுது ஆடை அணுகிற நேரம், புள்ள உடுப்பு உடுக்கிற நேரம், நாங்க பிள்ளைக்கு துவா ஓதுறதுக்கு படிச்சு கொடுக்கறது எப்படி நாங்க சொல்லி கொடுக்கணும். உம்மக்கு தெரிஞ்சா காலப்போக்கில் அந்த புள்ள துஆவை பாடமாக்கும். அதை பிராக்டிக்கலா செய்யற நேரம் அது ஆட்டோமேட்டிக்லி என்ன செய்யும், பிள்ளைகிட்ட செல்லிப்படும். துவா அந்த உடுப்பு உடுக்கிற நேரம் அல்ஹம்துலில்லாஹில்லதி கசானி ஹாதா வரஸகனிஹி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவா புள்ள ஓடு. அதுக்கு பிறகு அந்த பிள்ளைக்கு நாங்க அந்த உடுப்பை உடுக்கிற நேரம் வலது கையால ஆரம்பிக்கணும், வலது பக்கத்தால் ஆரம்பிக்கணும், கலட்டும் பொழுது இடது பக்கத்தால் ஆரம்பிக்கணும், பிஸ்மில்லான்னு சொல்லி கலட்டணும், வலது கால செருப்பை நாங்க போடணும், கலட்டுற நேரம் இடது கால செருப்பை கலட்டணும். இப்படியான ஒரு தர்பியா எங்களுக்கு தெரிஞ்சில்லாட்டி எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க அதை கொடுக்கலாம். எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க அதை கொடுக்கலாம். அதே நேரத்துல பிள்ளைகள் இன்றைக்கு நீங்க, நான் சும்மா சில விஷயங்களை, இல்ல டீச்சர்ஸ் யாரும் இருக்கிறீங்களா, ஆசிரியர்கள் யாரும் இருக்கிறீங்களா, டீச்சர்ஸ் யாரும் இல்லையா? இருக்கிறதாக இருந்தால் பாடசாலைகள் நாங்க காண்ற முக்கியமான சில விஷயங்கள், வீட்டுல பிள்ளைகள் அந்த அமானிதம் பேண வேண்டிய பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்துல பேணுறாங்களா இல்லையா என்று பார்க்கிற நேரம் இல்லைன்றது தெளிவா விளங்கும். சும்மா கடமைக்கு பிள்ளைய பெத்தெடுத்தோம், பிள்ளைய வளர்க்கிறோம் அப்படின்னு போகுது அல்லாம உண்மையிலேயே அந்த பிள்ளைகள் ஒழுக்கமான முறையில வளர்க்கப்படுகிறார்களான இல்லை. சில சம்பவங்கள் நாங்க கண்களால காண்ற சில விஷயங்கள் மிக பயங்கரமாக இருக்கும். அதுல முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இஸ்லாம் என்ன சொல்றது என்றால், முதலாவது நாங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது அதப், அஹ்லாக். அதப கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. எப்படி பேசுற, எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி நான் மூத்தவங்களோட நடந்து கொள்ளணும், எப்படி பேசணும். சில நேரங்கள் இன்றைக்கு வீட்டுகள்ல பிள்ளைகளை நாங்க தர்பியா பண்ற எப்படி தெரியுமா, யாராவது ஒரு கொஞ்சம் வயசு மூத்த ஒரு ஆளுக்கு ஒரு புள்ள வந்து கொஞ்சம் சத்தம் போட்டு பேசினா நாங்க ஆச்சரியமா பார்க்கணும், பாரு அவங்க பேசுற மாதிரியா என்ன ஒரு ஆச்சரியமான முறையில பார்க்கணும். அதை கண்டிக்கிறல்ல, கண்டிக்க வேண்டிய கட்டத்துல கண்டிக்கணும். சம்பந்தம் இல்லாம எங்கட ஸ்ட்ரெஸ், எங்கட என்சைட்டி, எங்கட கோபம், எங்கட எமோஷனல் எல்லாத்தையும் வெளிப்படுத்துற புள்ளையோட எப்படின்னு சொன்னா மாமிசத்தை கண்ட மிருகங்கள் மாதிரி பாஞ்சி பாஞ்சி புழுவுற பிள்ளைக்கு. அப்படி நாங்க இருந்தா புள்ள வளர்க்கலாம். பிள்ளைகளோட நாங்க பண்பாடாக நடந்து கொள்ளும் பொழுதுதான் என்னோட என் தாய் இரக்கம், என் தந்தை என்னோட இரக்கம். ஏன்னா நாங்க எப்பொழுதுமே பொம்பளை பிள்ளைகளா இருந்தால் உம்மா அந்த பிள்ளையுடைய தோழியாக இருக்கணும், ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் தந்தை தோழனாக இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு
வெளியில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களோட புள்ள உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கணும். நீங்க அந்த புள்ளையோட ஹிட்லர் மாதிரி இருந்தால் உங்களோட புள்ள பேசாது. பேசுமா? பேசாது. எனவே அந்த அடிப்படையில பிள்ளைகளுக்கு முதலாவது நாங்க கொடுக்க வேண்டியது ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் ஒரு பிள்ளைய வளர்க்கறதாக இருந்தால் எப்படி வளர்க்கணும், என்ன பிள்ளைக்கு நான் துஆவை படிச்சு கொடுக்கறதா எப்படி படிச்சு கொடுக்கணும், என்ன பிள்ளைக்கு நான் ஒவ்வொரு விடயத்தை தொழுகை படிச்சு கொடுக்கறதா எனக்கு தொழுகை தெரிஞ்சிருக்கணும், வுதுவை படிச்சு கொடுக்கறதா எனக்கு வுது தெரிஞ்சிருக்கணும். இப்படி நாம் ஒவ்வொரு விடயங்களையும் தாயும் தந்தையும் தெரிஞ்சிருக்கிறது ஆக முக்கியம். அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஃபு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்க நரக நெருப்பிலிருந்து காத்துக்கோங்க, வ அஹ்லீக்கும், உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. எங்களையும் காத்து எங்களோட பிள்ளைகளையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்றதாக இருந்தால் எங்களுக்கு மார்க்கம் தெரிஞ்சிருக்க வேணும், நாங்க படிச்சிருக்க வேணும். எந்தெந்த விடயங்கள்ல புள்ள போறான், எப்படியான முறையில நாங்க பிள்ளைய தடுக்கணும் பாதுகாக்கணும் என்ற விஷயத்த ஒரு தாய் தெரிஞ்சிருக்க வேணும். அந்த அடிப்படையில இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார்கள், அத்திபூஹும் வஅல்லிமூஹும், பிள்ளைகளுக்கு நீங்க ஒழுக்கத்தை படிச்சு கொடுங்க, ஒழுக்கமாக பிள்ளைகளை வளருங்கள். பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை படிச்சு கொடுங்க. ஒழுக்கம் என்பது ஆக முக்கியம். அத்திபூஹும் வஅல்லிமூஹும், அவனுக்கு ஒழுக்கத்தை படிச்சு கொடுங்க, அவனுக்கு படிச்சு கொடுங்க, அதை சொல்லிக் கொடுங்க. இப்படி நடந்து கொள்ளணும், வீட்டுக்கு வரும் பொழுது சலாம் சொல்லணும், வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது இப்படி நீங்க போகணும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய தாய்மார்கள் நாங்க முதலாவது பிள்ளைகள்கிட்ட கேட்போம், இந்த இருக்கக்கூடிய பிள்ளைகள்ல வீட்டை விட்டு வெளியேறும் போது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சரி, நீங்க பாடசாலையா இருக்கலாம், ஒரு கிளாஸா இருக்கலாம், வெளியே போகும்போது தாயினுடைய நெற்றியில் முத்தமிட்டு செல்ற பிள்ளைகள் யாரிக்கிறார்? உம்மாவை நெத்தியில மோந்துட்டு போற பிள்ளைகள் யாரிக்கிறார்? உண்டு. வீட்டை விட்டு வெளியே போக்கல உம்மாவை மோந்துட்டு போற பிள்ளை யாரிக்கிறார்? சரி, பிள்ளைய வகுப்புக்கு அனுப்பும் பொழுதோ அல்லது பாடசாலைக்கு அனுப்பும் பொழுதோ பிள்ளையுடைய நெத்தியில் முத்தமிட்டு அனுப்புற தாய்மார் யாருக்கு? அந்த காலை நேரம் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த வெள்ளை ஸ்கூலுக்கு போற நேரம் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த பூனையிட வால்ல ஒரு சொப்பின் பேக்கை கட்டி விட்டா எப்படி இருக்கும்? அந்த சத்தம் கேட்க கேட்க அந்த பூனை ஓடுமே ஓட்டம், அது மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ள. அளவு கடிதி ஒண்ணும் விளங்காது, எட்டு புட்டி ஓடு, இப்படித்தான் இருக்கும். அன்பான தாய்மார்களே, என்னதான் இருந்தாலும் உங்களுக்கும் உங்களோட பிள்ளைக்கும் இடையில நெருங்கிய தொடர்பு எந்த நேரத்திலும் இருக்கணும். உங்களோட புள்ள உங்கள் மீது நம்பிக்கை வைக்கணும். ஏண்ட உம்மா எனக்கு வழிகாட்டுவா, ஏண்ட உம்மா எனக்கு என்னோட இறக்கமாயிருக்கிறார் என்ற நம்பிக்கை பிள்ளைக்கு வரணும். பிள்ளைகளும் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் என் தாய் தான் எனக்கு வழிகாட்டக்கூடிய முதல் ஆசிரியை. வேற யாரும் உங்களுக்கு வழிகாட்ட மாட்டாங்க. உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வந்து, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு, ஆரம்பிக்கிற நேரமும் தாய் இருப்பாங்க, முடிஞ்சதுக்கு பிறகும் தாய் தான் இருப்பாங்க. இடையில வந்துட்டு போறாக்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்களால எந்த பிரயோசனமும் இல்லை. கடைசிக்கும் உங்களோட இருக்கிறது யாரு? யார் இருப்பாங்க? உம்மா தான் இருப்பாங்க. ஆரம்பத்திலேயும் உம்மா செல்லுவா. ஆனால ஒரு பிரச்சனையா, ஏதாவது ஒரு சிக்கலா, நீங்க கலந்து பேச வேண்டியது யாரோட? உம்மாவோட. ஆனா நீங்க பேசுற யாரோட? நீங்க எதையாவது டிஸ்கஷன் செய்யறதா இருந்தா யாரோட பேசுற? உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட. அப்படித்தானே? சக்சஸ் இல்லை. அவங்க காட்டுற வழிமுறை நல்லதா இருக்காது. ஏனென்றால் ஒரு நல்ல நண்பியாக இருந்தால் நிச்சயமா உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும். உங்களுக்கு நீங்க தெரிவு செய்தது வந்து நல்ல நண்பியாக இல்லை என்றால், தீய பழக்க வழக்கங்கள் கொண்டவளாக இருந்தால் நிச்சயமாக நீங்களும் பிழையான வழிக்கு பெறுவீங்க. ஆனா உங்களோட உம்மா அப்படி செய்ய மாட்டாங்க. செய்வாங்களா? இல்லை. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன விஷயம் என்னடா, அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில, அதாவது தாய் பிள்ளை என்ற உறவுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு கேப் இருக்குது என்றதை விளைக்கும். இது ஒரு கேப். தூங்க போற நேரம், இன்னொரு கேள்வி, தூங்க போற நேரம்
உம்மாவை வாப்பாவை முத்தம் விட்டுட்டு தூங்க போற பிள்ளைகள் யார்? தூங்க போற நேரம் உதவு செய்யறீங்க, மற்ற விஷயங்கள்லாம் பேசலாம். தூங்க போற நேரம் உம்மாவை வாப்பாவை மோந்துட்டு பெட்டுக்கு போற பிள்ளைகள் யார்? பிள்ளைகளை முத்தமிட்டு படுக்கை அறைக்கு அனுப்புற தாய்மார் எல்லா பக்கத்தாலேயும் ஒரு 2 கைதான் தூக்கிப்படுது. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, தாய்மார்ட்ட ஒரு கேள்வி. ஏதாவது பிரச்சனை பிள்ளைகளால் உங்களுக்கு வந்தால் நீங்க எப்படி இருப்பீங்க? வேங்க மாதிரி இருக்கும் இல்லையா? வேங்க மாதிரி இருப்பீங்க. பிரச்சனை கொண்டு வந்தா பாரத்துக்கு காரணம் உங்க 2 பேருக்கும் இடையில உள்ள தொடர்பு மிக மிக குறைவு. ஒத்துக்கொள்றீங்களா? ஏன் தெரியுமா அந்த முத்தம்ன்றது? நான் கேட்டது இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் நொடிக்கிறது. தனி மனிதர்களுக்கு இடையிலான உறவு, அது தாய் பிள்ளை என்ற உறவுக்கு மத்தியில முத்தம் என்றது, நெத்தியில முத்தமிடுறது என்பது, நீங்க முத்தமிடும் பொழுதே உங்களுக்கு விலகும் ஒரு பாசம் வெளிப்படும். ஓவா இல்லையா? நெத்தியில ஒரு தாயோ ஒரு தந்தைய முத்தமிடும் போது அந்த பாசம் வெளிப்படுவதை நீங்கள் உணர்வீர்கள். அது சும்மா அல்ல அந்த முத்தம் என்றது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நெருங்கிய நண்பர்களை, தன்னுடைய வயசுக்கு மூத்தவங்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் நெத்தியில முத்தமிடுவாங்க. மரியாதையும் பாசமும் காரணம். அதனால வாரம் என்னண்டா எங்களுக்கு மத்தியில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட் ஒன்று ஏற்படும். மலேஷா இதுக்கு முன்னுக்கு இல்லைன்றாலும் இதுக்கு பிறகுள்ள காலங்களை நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, உங்களுக்குள்ள மாற்றங்கள் வரும். பிள்ளைய வளர்க்கிற நேரம் சும்மா நாங்க பிள்ளைய வளர்க்கணும் என்ற விஷயத்துல கருத்தெடுக்கணுமே தவிர புள்ள வளரும் என்று நாங்க விட்டுறக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு புள்ளைக்கு என்ன செய்யற, நாங்க ஃபுல் பிஸி, புள்ள கரைச்சல் என்ன செஞ்சாச்சு, புள்ளைய வளர்க்கிற போனை கையில கொடுத்துட்டு உம்மா இருந்தாச்சு, புள்ள எங்க போற, என்ன பாக்குது, அவதானிச்சீங்களா? இந்த அமானிதம் வீணாகின கிட்டத்தட்ட 15-16 வயசு பொம்பளை பிள்ளைகள் ஆகிட்டாங்கடா, தடுக்கலாம். 18 வயசை தாண்டினா ஆம்பளை பிள்ளைகள் கண்ட்ரோல் இல்ல. இன்றைக்கு 15 வயசு புள்ள ஒரு உம்மாக்கு வாப்பாக்கு கண்ட்ரோல் இல்லைன்னா காரணம் அமானிதம் சரியா நிறைவேற்றப்படல. வாப்பக்குள்ள ஒரு கடமை இருக்குது. என்னது? இதுல உம்மமாருக்கு மட்டும் போடலையே தலைப்பு, பாப்பமாருக்கு சேர்த்தான் போட்டிக்கிறாங்க, பெற்றோர்கள் தான் போட்டிக்கிறாங்க. பாப்பமாருக்குள்ள கடமை ஒன்றிக்குது. என்னென்றால் பிள்ளைய பள்ளிக்கு கைய பிடிச்சு கூட்டிட்டு போற பொறுப்பு வாப்பாக்கு. 2021ஆம் ஆண்டு நான் ஒரு பாடசாலையில கவுன்சிலராக போறேன். அந்த பாடசாலையில 15 மாணவர்கள், கிட்டத்தட்ட 15 வயசு உள்ள புள்ளைகள், ஓ லெவல் 14-15 வயசு கேப்ல உள்ள புள்ளைகள் ட்ரக்ஸ் பாவிச்சு அவங்க எல்லை இல்லாமலே போயிருந்த ஒரு கட்டம். பாடசாலையில எந்த நேரம் பார்த்தாலும் எங்களுக்கு கல்வி ஜோனலால கூட எங்களுக்கு நிறைய பிரச்சனை. எல்லாம் முடிஞ்சதுக்கு ஒரு 3 மாசம் ப்ரொஜெக்ட் அந்த பிள்ளைகளை கவுன்சிலிங் செஞ்சு அவங்கள மானிட்டர் பண்ணி அவங்கள வழிகாட்டல் எல்லாம் செஞ்சு கடைசி லாஸ்ட் தருணம் மிக முக்கியமாக இருந்த 4 பாய்ஸை கூப்பிட்டு உட்கார வச்சு நான் பேசுறேன். அந்த பிள்ளைகளோட பேசும்பொழுது அந்த பிள்ளைகள்ட்ட கேட்கிறேன், நீங்கள் பாவிச்ச சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்பா நான் பேசுறேன். இப்ப நான் ஃபுல்லா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகியாச்சு. நான் கேட்கிறேன், என்னதான் பாவிச்சீங்க சொல்லுங்க பிள்ளைகள் அப்படின்னு சொல்ற நேரம் செல்ற அந்த பாவிச்ச பொருட்களை செல்றார்கள். நாங்க கண்டுமில்ல கேட்டுமில்ல. ஃபாரின் ஐட்டம் வேணுமா, லோக்கல் ஐட்டம் வேணுமா, எல்லா குடிக்கிற ஐட்டமும் குடிச்சிங்க, எல்லா பாவிக்கிற ஐட்டமும் பாவிச்சிங்க. இது ஏன் சொல்றது தெரியுமா? அந்த பிள்ளைகள பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தால் அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு நான் கேட்டேன், நீங்க உங்களோட வாப்பாவோட எப்ப மகன் கடைசியா பள்ளிக்கு போனீங்கன்னு கேட்டா, எங்களோட வாப்பா எங்களை கூட்டிட்டு போறதுக்கு இருந்தா தானேண்டா.
காரணம் அந்த 4 புள்ளட வாப்பாவும் இந்த புள்ளகள் பிறந்த காலத்துல இருந்து வாப்பா வெளிநாட்டுல. அப்ப அந்த புள்ளைக்கு எப்படி பாசம் விளங்குறது, அந்த புள்ளைக்கு எப்படி இறக்கம் இருக்கும்? வெறுமனே அங்க அவர் சம்பாரிச்சு அனுப்புற, இங்க வீட்டுல வாப்பாக்கு புள்ளைகளுக்கு உம்மா செலவழிக்கிற, உம்மா சில பொறுப்புகளை செய்யற, உம்மோட கண்ட்ரோல் ஒரு அளவுக்கு தான். இல்லாமலும் இல்ல, தாய்மார் வளர்க்கிறா, நல்ல முறையில வளர்க்கக்கூடிய தாய்மார்கள் இல்லாமலும் இல்ல. அப்ப இந்த அமானிதம் வீணடிக்கப்பட்டுச்சு என்றால் என்ன நடக்கும் என்று சொன்னால், சமூகத்துக்கு நல்ல ஒரு தலைவர் இல்லா போயிடும். நல்ல ஒரு கணவன், ஒரு குடும்ப தலைவர், வழிகாட்டி இல்லாம போயிடும். ஆம்பளை புள்ள விஷயத்தில் மிக கவனமா இருக்கணும். அடுத்ததாக பொம்பளை புள்ளகள் ஒவ்வொரு விடயத்தையும் அவங்களுக்கு அந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த அறிவை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அதபு சம்பந்தமாக சொல்லும் பொழுது 7 வயசாகினா புள்ளைகளுக்கு தொழுகை படிச்சு கொடுங்க, 10 வயசாகி தொழல் நாட்டி அவங்களை அடிச்சு தொலைவைங்க, உங்களோட படுக்கையை விட்டு விளக்குங்க என்று சொன்னதுக்கான காரணம் என்ன? இன்னைக்கு 10 வயசு போக தேவையில்ல பிள்ளைக்கு. இன்னைக்கு ஒரு வெளி விஷயத்தை தெரிஞ்சு கொண்டதுக்கு பிள்ளைக்கு 10 வயசாக தேவையில்லை. 10 வயசுல நாங்க 25 வயசுல படிச்ச படிப்பு அந்த பிள்ளைகள்ட்ட இருக்குது. அப்ப இஸ்லாம் ஒழுக்கத்தை மேன்மைப்படுத்தி இருக்கிறது காரணம் என்னண்டா, அந்த ஒழுக்கம் தான் அவங்களுக்கு பின்னால முழுமையான பிரயோசனத்தை கொடுக்கும். இதுல தாய்மார் மிக 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 கவனமா இருக்கணும். பேசுறதுல இருந்து நாங்க சில நேரங்கள் நான் திருப்பி திருப்பி சொல்றது என்னன்னா, கூடுதலாக பெண்கள் கோவப்படுறாங்க. ஏன்னா வேலை கூட, பாரம் கூட, பொறுப்புகள் கூட, அதனால டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. அதனால வாயிலிருந்து வார வார்த்தை என்னன்னு அவங்களுக்கு தெரியாம போயிடும். நிறைய உம்மமார் பேசுறது பிள்ளைகளோட கடிஞ்சு விழுது தெரியும். நான் அந்த வார்த்தைகளை சொல்ல விருப்பப்படல. அந்த அளவுக்கு நாங்க எங்களோட வார்த்தைகளை கட்டுப்படுத்தி எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க நல்ல வார்த்தைகளை படிச்சு கொடுத்து பிள்ளைகளோட இந்த நேரம் இருந்து பேசுங்க. பிள்ளைகளுக்கு அழகான முறையில ஒவ்வொரு விஷயத்தை படிச்சு கொடுங்க. கிட்ட உட்கார வச்சு பிள்ளையோட தலையை தடவி பேசுங்க. இது இந்த தர்பியா நடக்காட்டி, இந்த அமானிதம் வீணடிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கு பிறகு எங்களுக்கு பிள்ளைகளை மீட்டெடுக்கிறது கஷ்டம். நான் மிச்சம் உங்களுக்கு சொல்ல தேவை, உங்களுக்கு என்னைய விட உங்களுக்கு தெரியும். இப்ப எங்கட முஸ்லிம் ஏரியாக்கள் எடுத்துக்கொண்டால் நிறைய பேரண்ட்ஸ் இந்த நேரம் பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் வரும் பொழுது அடுத்த கட்டம் என்ன, சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாம் எந்த நேரமும் கோபத்தோட தான் நீக்கிறேன். அந்த டைமுக்கு எல்லாம் கொதிக்கும், ரத்தம் கொதிக்கும், சாப்பாடு இல்ல, தின்னேலா, கஸ்ட்ரைட்டிஸ், எல்லா பிரச்சனையும் வரும். இனமறியாத ஒரு வகையான வருத்தம் இருக்குதா இல்லையா? என்னன்னு சொல்லிக்கொள்ள தெரியாத வருத்தம். காரணம், இங்க சரியா எங்களுக்கு வேலை செய்தில்லை, ரெஸ்ட் இல்ல, குழம்பி போயிட்டு இருக்கிறோம் இல்லையா? சில நேரத்துல அந்த வார்த்தை எப்படி சொல்ல கூட, ஒன்னால எனக்கு பெரிய தலைவலி என்று சொல்றா இல்லையா? அப்ப எங்க நாங்க பிழை விட்டுறோம்? எனக்கு எங்க பிழை நடக்குது? பிள்ளைகள் விஷயத்துல மிக நிதானமா இருங்க. ஒவ்வொரு புள்ளையும் நீங்க வளர்க்க, உங்களோட புள்ளைகளை நீங்க ஏந்த புள்ளன்ற அந்த உணர்வோட நீங்க நடந்து கொள்ளும் பொழுது அந்த புள்ளை நல்ல ஒரு புள்ளையாக, நல்ல ஒரு பிரஜையாக சமூகத்துக்கு நான் கொடுக்கணும் என்ற உணர்வையும் நீங்க சேர்த்து ஏற்படுத்திக்கும். ஒரு புள்ளையை வளர்க்கிற விஷயத்துல, ஒரு புள்ளையை உருவாக்குற விஷயத்துல முதல் பாடசாலை வீடுதான். ஒரு பறவை பறக்கணுமாக இருந்தால் 2 ரெக்க வேணும். அதுல ஒன்று தாய், இன்னொன்று என்னன்னா ஆசிரியர்கள். உண்மையிலேயே நீங்க வீட்டுல பெரிய ஒரு டென்ஷனோட பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிப்பீங்க. அங்க போனா அங்கேயும் ஒரு தாய் தானே படிச்சு கொடுக்க போறா. இன்னைக்கு ஜென்ஸ் இல்ல, ஜென்ஸ் டீச்சர்ஸ் மாதிரி குறவு. 100 பேர் இருந்தாங்கன்னா 90 பேர் பொம்பளை ஆயிப்பாங்க. அந்த 90 பேரும் வாரப்படி வீட்டுல உள்ள அவ்வளவு பிரச்சனையும் தலையில வச்சு கொண்டுதான் அவங்க என்ன செய்வாங்க, படிச்சு கொடுக்க முடியும். டீச்சர்ஸ் மாதிரி தானே கூட ஸ்கூல்ல. ஆம்பளை டீச்சர்ஸ் கூடவா, பொம்பளை டீச்சர்ஸ் கூடவா ஸ்கூல்ல?
ஆண் டீச்சர்ஸ் மார்ல சார்மார் கூடவா டீச்சர்ஸ் கூடவா? டீச்சர்ஸ். அவங்களும் அதே பிரச்சனை வந்து அந்த வீட்டுல வளர்க்கிற புள்ளைட அதே ஃபீலிங் ஈக்கும். அதுல வீட்டுல ஒரு புள்ள 2 புள்ள, இங்க வந்தா 25 30 40 புள்ளைகள், சில வகுப்புல 45 புள்ள. எப்படி இருக்கும் டீச்சருக்கு? அந்த நேரம் டீச்சர் பயன்படுத்துற வார்த்தைகள் எல்லாம் இருக்கு. இந்த இடத்துல டீச்சர்ஸ் மாதிரி இருந்தா மிச்சம் கவனம் எடுங்க. புள்ளைகளை கவர்றது ஈஸி, புள்ளைகளை எங்களோட வச்சு கொள்றது ஈஸி. ஸ்கூல்ல பெரும் பெரும் குழப்பக்காரன் டீச்சர்ஸ் மாதிரி சொல்ற புள்ளல் எங்கட கூட்டாளி. நாங்க சென்ன எந்த வேலையும் செஞ்சுதார புள்ளகள் ஒன்றே ஒன்றுதான் செய்யணும். அந்த புள்ளகளோட நான் உன்னோட இருக்கிறேன். டீச்சர்ஸ் என்ன செய்யணும்? நான் உன்னோட இருக்கிறேன் பாப்பா, நீ வா, உனக்கு என்ன செய்யணும்? டீச்சர்ஸ் அப்படி போனால் அந்த புள்ளகள் என்ன செய்யலாம்? புள்ளகளை நல்ல முறையில் உருவாக்கலாம். ஸ்கூல்ல வந்து எந்த நேரம் ஆபீஸ் முன்னுக்கு நிக்கிற புள்ள நாங்க போகல எங்களோட பேசுவான். சார் இந்த நேரம் முன்னுக்கு சார், நாங்க நீ என்ன செஞ்ச? டீச்சர் இப்படித்தான் பேசுற, நான் பேசி விட்டேன் சார். இதுதான் பிரச்சனை. அப்ப புள்ளகளோட எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறோமோ அந்த புள்ளகளை எங்களுக்கு உருவாக்கி. புள்ளகளை வளர்க்கிறது என்பது நிச்சயம் கஷ்டம் இல்லை. இன்றைக்கு பிள்ளைகளுடைய வளர்ப்பில் அதிக ஆதிக்கம் செலுத்துறது எது? பிள்ளை வளர்ப்பில் அதிகமா ஆதிக்கம் செலுத்துறது எது? போனை கொடுத்துட்டு உம்மமார் யாரு மானிட்டர் பண்றாங்க? 15 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருக்கிற உம்மமார் யார் இருக்கிற? மாஷா அல்லாஹ். எல்லாருக்கும் போனிக்கா கையில? பிள்ளைகளுக்கு இல்ல. மாஷா அல்லாஹ். வேற மற்றவங்களுக்கு போன் கொடுத்தா போன் கொடுத்தா 15 வயசுக்கு மேற்பட்டவங்க ஓ லெவல் 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டுல படிக்கிற பிள்ளைகளுக்கு போன் கொடுத்தில்லையா? ஒருத்தரும் கொடுத்தில்லையா? மாஷா அல்லாஹ். நல்ல மேப்பாரு. அப்படி என்ன நல்ல. ஆனா அந்த பிள்ளைகள் போன் எடுத்து அவங்களுக்கு தெரியும் ஒரு வீடியோ பார்த்தா இன்னொரு வீடியோ எப்படி வரும். நீங்க எதை கூடுதலாக யூடியூப்ல பாக்குறீங்களோ, எதை கூடுதலா நீங்க பேஸ்புக்ல பாக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு அடிக்கடி வந்து கொண்டே. ஏன்னா பேஸ்புக் உங்களே நல்லா ரீட் பண்ற, யூடியூப் உங்களே ஃபுல்லா ரீட் பண்ற. நீங்க எதை பாக்குறீங்களோ இவருக்கு விருப்பம் இதுதான் தந்து கொண்டே இருக்கும். அப்படியே கொண்டு போய் உங்களை எங்க கொண்டு போகும்னு உங்களுக்கு விளங்காது. கிட்டத்தட்ட ஹிப்னோட்டிசம் செய்யற மாதிரி அப்படியே உங்களோட பார்த்து கண்ணை பார்த்து பேசி 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 நீங்க அப்படியே என்ன செய்யுது? ஈர்க்கப்படுறது. இன்ன மினல் பயானில் சிஹரா, பேச்சுல சூனியம் இருக்குதுன்னு சொல்லுவாங்களே, அப்படி வசீகரம் இருக்குதுன்னு வாங்களே. இது மாதிரி நீங்க பார்க்க உங்களை அப்படியே கொண்டு போயிது இதை விட கொஞ்சம் இது நல்லம், இதை விட கொஞ்சம் இது நல்லம், இதை விட கொஞ்சம் இது நல்லம், அப்படியே கொண்டு போறேன். நீங்க பிளான் பண்ணுவீங்க, நான் 10 நிமிஷத்துல நான் போன் ஆஃப் பண்ணணும். 10வது நிமிஷம் நீங்க ஆஃப் பண்ண போக்கல அதை விட குவாலிட்டியான நீங்க ஜோக் பாக்குறீங்களா, நல்ல குவாலிட்டி ஜோக் கொண்டு வரும் உங்களுக்கு. சரி, இந்த வீடியோ மட்டும் பார்ப்போம், அதை பார்த்துட்டு இதோட முடிக்கணும் எனக்குல இன்னொன்று அதை விட டப்பா வரும், நீங்க விரும்புற ஒரு ஆள்கிட்ட வரும். இப்படியே கொண்டு போயிட்டு உங்களை 2 ஹவர் 3 ஹவர் அப்படியே கொண்டு போயிட்டு உங்களுக்கே தெரியா போன் கையில இருந்து கீழே விழுற அளவுக்கு தூக்கம் உங்களோட மூளை செல்லும். இதுக்கு அங்கால எனக்கு ஏலா, இதுக்கு அங்கால எனக்கு இதை பார்க்க ஏலா என்ற லெவலுக்கு கொண்டு போகும். மூளைதான் செல்லும், இதுக்கு மேல பார்க்கலாம். அப்பயும் என்ன செய்யற பண்ண கசக்கி பார்க்க. அதுதான் எங்களைய இந்த யூத சமூகம் எங்களைய கொண்டு போற இடம். இது எனக்கும் உங்களுக்கும் இப்படின்னா எங்களோட பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? ஸ்கூலுக்கு சில பிள்ளைகள் வருவாங்க, வந்த அந்த பிள்ளைகளுக்கு நாங்க பாடம் நடத்த நேரம் புள்ள தூங்குவாங்க. ஏன்னு ஒரு கன்செப்ட், பொதுவாக தூக்கம் வந்தால், ஒரு படிச்சு கொண்டு இருக்கிற நேரம் தூக்கம் வந்தா கண்ணை நாங்க கசக்கி அல்லது முகத்தை கழுவி படிக்க இயலாது. என்ன செய்யணும்? அந்த நேரம் புள்ளைய தூங்க விடும். அது ஒரு ஜஸ்ட் 10 மினிட்ஸ் போதும். அந்த மூளை சொல்லும் எனக்கு இதுக்காக ஏறுது இல்ல, படுக்கணும், தூங்கணும், நீ தூங்கு. படுத்து எலும்பினா அந்த 10 நிமிஷம் அந்த தூக்கம் போகும். எப்படி என்றா ஆழ்ந்த தூக்கமாகவே போகும்.
போயிட்டு அந்த 10 நிமிஷத்துக்கு போற எலிமினா ஃபுல் ஃப்ரெஷ்ஷா ஃபுல் ஐப்பான் படிக்கலாம். இதை நீ முகத்தை கழுகிட்டு வான்ற இல்லாட்டி எலிமின் இல்லைன்ற என்னமா செய்யறது அவனுக்கு ஏறாது. இங்க போறல இங்கதான் செல்லுது உனக்கு, எனக்கு தூக்கம் ஏறுது இல்ல. காரணம் அட்ராக்ஷன் இல்ல. டீச்சர் படிச்சு கொடுக்கறது அட்ராக்ஷன் இல்ல. இன்னைக்கு ஸ்கூல்கள்ல நிறைய டீச்சர்ஸ் மாதிரி நிறைய பிள்ளைகள் இஸ்லாம் பாடத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இஸ்லாம் பாடத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நிறைய பாடசாலையில ரிசல்ட் எடுத்து பார்த்தா ஏதோ ஒரு வகையில பாஸ் ஆகி கொண்டு போற எஸ்ஓ சிஓ என்னமோ எடுத்திப்பாங்க. நிறைய பாய்ஸ் டபிள்யூ எடுத்திக்கும். காரணம் என்ன? இஸ்லாம் பாடம் நடத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஆசிரியைகள் உண்மையிலேயே இஸ்லாம் பாடத்துக்கு பொருத்தமானவங்களாக இருந்திருக்காது. இந்த பொதுவா இஸ்லாம் பாடத்தை யாராவது போட்டு படிச்சு கொடுக்கலாம், படிச்சு கொடுக்கறதானே. டீச்சர் பந்திய வாசிக்கிற, அதுல சுருக்கத்தை செல்ற, மர பந்திய வாசிக்கிற, மர செல்ற, இவன் முடிவெடுப்பான். இது எனக்கு தானே இயல்பு. எங்கேயாவது இஸ்லாம் கிளாஸ் நடக்குதா? இஸ்லாம் பாடத்துக்கு கிளாஸ் நடக்குதா? நடத்துறது இல்ல. சயின்ஸ், மேத்ஸ், ஹிஸ்டரி தாராளமா நடக்கிற. அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கூட. இஸ்லாம் தெரியுமா தெரியாதான்றதே தெரியா, ஆனா கிளாஸ் நடக்கிறல்ல, கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. எக்ஸாம்ல டபிள்யூ. காரணம் அந்த இஸ்லாத்தை வெறுப்பூட்டி வச்சிக்குது. இஸ்லாம் பாடத்தை வெறுப்பூட்டி வச்சிக்குது. இப்ப நாங்க போயிட்டு இஸ்லாம் பாடத்தை செய்யும் பொழுது தலைப்பை பார்த்தாச்சு, அப்படி ஒரு மேற்பார்வை பார்த்தாச்சு, எங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ் எல்லாம் கொட்டுறல, எங்களுக்கு தெரிஞ்ச தகவல் எல்லாம் கொட்டுறல. அதுக்குள்ள பாக்குற ஒரு 10 ஹதீஸ் இருக்குதா, 5 ஹதீஸ் இருக்குதா, இந்த தலைப்புல இந்த செய்தி தான் வந்தீங்கன்னா நாங்க தலைப்பை பார்த்துட்டு பிள்ளைகளுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போகல. புள்ள கேட்கும், சார் நீங்க புத்தகத்தை பார்க்கவும் இல்லை, நீங்க புத்தகத்துல உள்ளதை நீங்க வாசிக்கவும் இல்லை, எப்படி சார் படிச்சு தரீங்க எங்களுக்கு? புள்ள இப்ப எங்களோட புள்ள என்ன செய்யுது? எங்களோட இருக்குது. டீச்சர் என்ன செய்யறது தெரியுமா? யாரும் இஸ்லாம் பாடம் செய்யலுமே, அது சொல்லி வாட்சி செய்ய போகல. டீச்சர் ஹரிசும் விளங்குறல்ல, விளங்கப்படுத்தும் விளங்குறல்ல, கடைசி பிள்ளைகளுக்கு பிரச்சனையாகும், பிள்ளைகள் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதான் நடப்பு. எனவே நான் செல்ல செய்தி என்னண்டா, இந்த இடத்துல ஆசிரியர் டீச்சர்ஸ் இருப்பீங்களா இருந்தா பிள்ளைகளை நீங்க முதலாவது நீங்க கவரணும். ஒரு சாப்பாடு வச்சிக்குது, என்ன வச்சிக்குது? சாப்பாடு, நல்ல டேஸ்டான சாப்பாடு, மனசு விருப்பம் இல்லை, அப்பிரி என்ன செய்யறாரு? செல்லுவாங்க அந்த விருப்பம் இல்லாம இருக்குது, சாப்பிடலுமா? சாப்பாடு நல்ல சாப்பாடு, ஆனா உங்களுக்கு வெறுப்பாய்க்குது, பசியும் தான். சாப்பிடலுமா? மனம் பெறட்டது கோமட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க தானே. சாப்பிடலுமா? சொல்லுங்க. நல்ல சாப்பாடு. நீங்க கல்யாண சாப்பாடு போனீங்கன்னு வைங்களேன், கல்யாண சாப்பாடும் நல்ல டேஸ்டாவே பிரியாணி சாப்பாடு செஞ்சுக்குது. ஆனால் உங்களுக்கு அந்த சாப்பாடை சாப்பிடக்கூடிய மனநிலை இல்ல. சாப்பிட இயலுமா? இல்லாதான். இத போலதான் இருக்கக்கூடிய அறிவு தெளிவு உண்மையிலே நல்ல விஷயங்கள், ஆனா நீங்க தயார் இல்லை எடுக்கிறதுக்கு, உங்களுக்கு விருப்பம் இல்லை. அப்ப இது என்ன செய்யணும்? இந்த விஷயம் உங்களுக்கு போயிட்டு சேரணும்னா என்ன செய்யணும்? உங்களுக்கு விருப்பம் வார அளவுக்கு நடந்து கொள்ளணும். விருப்பம் வார அளவுக்கு நடந்து கொள்ளணும். டீச்சர் வகுப்புக்கு போயிட்டு டீச்சர் விருப்பம் இல்லாத முறையில நடந்து கொண்டால் எப்படி அந்த பிள்ளைக்கு அந்த விஷயம் போயிட்டு சேரும்? உம்மா பிள்ளைக்கு உண்மையிலேயே ஒரு விஷயத்தை கொடுக்கணும். தொழுவுறதுக்கு பிள்ளைய அனுப்பணும், தொழுவுறதுக்கு பிள்ளைய எழுப்பணும். தொழுகன்றது கடமை, ஓகே. ஆனா புள்ள தொழுவுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. பிரச்சனை உம்மா கிட்டையா புள்ள கிட்டையா தொழுகையிலையா? எங்க பிரச்சனை? உங்க 2 பேர்டையும் உள்ள தொடர்புல, உங்க 2 பேர்டையும் உள்ள தொடர்புல. நீங்க சாதாரணமா 4, 5, 6 வயசாகிற நேரம் அந்த புள்ளைய நீங்க தொழுற நேரம், அந்த புள்ளைய கிட்ட வாக்கி அந்த புள்ளைக்கு தொழுற மாதிரியே இது பண்ணி நீங்க கிட்ட இருந்து அந்த புள்ளையோட தொழுதால், உங்களோட புள்ளைய தொலை வச்சா புள்ளைக்கு ஒரு தரபியா நடந்து கொண்டே போகும். நீங்க படிச்சு கொடுக்க தேவையில்ல. பிள்ளை ஒரு பிழை செய்தா அந்த புள்ளைய தொழுது முடிஞ்சே, மகள் இப்படி இல்லம்மா கைய வைக்கிற, இப்படி காலை இப்படி இல்லம்மா வைக்கிற, இப்படித்தான் சுஜூது செய்யணும்னு சொல்லி கொடுத்து பாருங்க.
பெரியாக்களுக்கு விளங்கப்படுத்துற மாதிரி இங்க வாங்கோ, இப்படித்தான் சொல்லணும், தக்பீரை கட்டுங்க, சுஜூது செய்யுங்க, ருக்கோ செய்யுங்க, ஃபுல்லா படிச்சு கொடுத்தது பிள்ளைக்கு மாதிரி நிக்கிறல்ல. நாங்க நினைக்கிறோம் நானே படிச்சுட்டு இருந்தா நீ ஏன் செய்யல, இப்ப அப்படி எல்லாம் இல்ல. பிள்ளைக்கு பிளவிட்டு அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வயசுல கட்டளை இட்டு 10 வயசு வரைக்கும் அந்த தொழுகைக்கு தர்பியா, அந்த பிள்ளைக்கு தொழுகையை பத்தி தர்பியா கொடுக்கத்தான் 3 வருஷம் கேப் வச்சிருக்கிறான். அப்ப பெற்றோர்கள் என்ன செய்யணும், பிராக்டிக்கலா கொடுக்கணும். இன்னைக்கு வியாபாரம் செய்யக்கூடிய உங்களோட பகுதியில மாணிக்கம் பெரிய ஒரு வியாபாரம், உங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய ஆம்பளை புள்ள என்ன செய்யற, உங்களோட ஹஸ்பண்ட்மார் கூட்டிட்டு போயிட்டு 10 கூட்டிட்டு போயிட்டு இல்லாட்டி வியாபாரம் நடக்கிற இடங்களுக்கு கூட்டிட்டு போயிட்டு என்ன செய்யுது, ஃபர்ஸ்ட் காட்டுற இல்லையா, பிராக்டிக்கல். மகான் வியாபாரத்தை படி, கல்ல படி, நிச்சயம் கவனம், ஏமாத்துறாக்கள் ஈக்கிற, இப்படித்தான் ஏமாத்துவான், இதெல்லாம் பாப்ப பயிற்சியா சொல்லி கொடுக்கிற. 4-5 வருஷத்துல மகான் கோடீஸ்வரன். கொடுத்த நாலேஜ் இதுதான் மத்த எல்லாத்துலயும், வேற ஒன்றும் இல்லை, ஸ்பெஷல் ஒண்ணும் இல்லை. சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி படிச்சு கொடுத்தாங்கன்னா, உட்கார வச்சுக்கொண்டு தோழர்களே கேட்டுக்கோங்க அப்படியே படிச்சு கொடுத்தாங்க. முன்மாதிரியான ஒரு தூதராக ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உடன்படிக்கை நேரம், பைஅத்து ரிதுவான் அந்த உடன்படிக்கையின் பொழுது உம்ராக்கு போறாங்க. காபிர்கள் உம்ரா செய்ய உடல்ல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த எக்ரிமெண்ட் அடிச்சதுக்கு பிறகு அடுத்த வருஷம் உம்ரா செய்யற முடிவு வந்ததுக்கு பிறகு அவங்க தலைமுடிய வலிக்கணும். சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, இப்போ நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய உங்களோட அறுப்புகளை நீங்க அறுத்து போட்டுட்டு தலைமுடி இறக்கிட்டு நீங்க என்ன செய்யுங்க, ரெடி ஆகுங்க. ஒரு சஹாபியுமே ரெடி இல்ல, ஒத்தரையுமே ஒன்னும் செய்யற வாக்கு இல்ல. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கவலை. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி கூப்பிட்டு சொன்னாங்க, யார ரசூலுல்லாஹ் நீங்க ஃபர்ஸ்ட் செய்யுங்க, நீங்க முதல்ல சும்மா என்ன செய்யுங்க, அறுத்து போட்டு மொட்டையடிங்க. ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த மிருகத்தை அறுத்து கொடுத்த பலியிட்டார்கள், தலைமுடி இறக்கினாங்க. மலை 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 மலைன்னு சஹாபாக்கள் அவங்கள வேலையை செஞ்சாங்க. அப்ப என்ன இது முன்மாதிரி. நீங்க வீட்டுல உங்களோட புள்ளைகளோட இறக்கமா பேசினா புள்ள இறக்கமா பேச பழகும். நீங்க உங்களோட புள்ளையோட கடுமையா பேச பழகினால் புள்ளையும் கடுமையாக பேசும். இன்னைக்கு உங்களோட பயத்துக்கு புள்ள பேசாட்டியும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு புள்ள உங்களுக்கும் கடுமையா பேசுற கட்டம் வந்துடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே இந்த விஷயத்துல கவனம் எடுக்க வேணும். ரைட். இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு சரி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், புஇத்து லி உத்தம்மிம மகாரிமல் அக்லாக். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் நற்குணங்களை பரிபூரணப்படுத்துவதற்கு தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அடிப்படையில அக்லாக் என்றது ஆக முக்கியம். அக்லாக் என்றது ஆக முக்கியம். ஒரு கேள்வி, அக்லாக் என்றா என்ன? நட்பண்புண்டா என்ன? நட்பண்புண்டா என்ன? பரிபூர்ணமான வரைவிலக்கணத்தை சொன்ன பரிசுதாரம். ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல்ல இப்படி இருந்தா எப்படி மேனா பரிசெல்லாம் அந்த கேள்வி கேட்டு தாரா? எனக்கு ஒரு 2 பேர் தான் விளங்குற, 2 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்க 2 பேரும். நீங்க படிக்கிறீங்களா? நீங்க முடிஞ்சா ஏலவலா? அப்ப மதரசாவா? நீங்க படிக்கிறீங்க, ரைட். அது மட்டும்தான் எனக்கு முன்னுக்கு இப்ப விளங்குது, மத்த யாரும் தெரியும். ஒருத்தருக்கு பரிசு வாணுமா? அஹ்லாக் என்றால் A to Z. எதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்குதோ அவைகளை எடுத்து நடப்பதும், எவையெல்லாம் தவிர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளை தவிர்ந்து வாழ்வதும் அஹ்லாக். சரியா? உண்மை பேசுறது, சதக்கா செய்யறது, நன்மை செய்யறது என்றதெல்லாம் அதுல உள்ள சின்ன சின்ன பார்ட்ஸ், சின்ன சின்ன செயல்பாடுகள். A to Z, அல் அம்ரு பில் மஅரூஃபி வன் நஹ்யு அனில் முன்கர், எல்லாம் அல் அஹ்லாக். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு ஆண்மகனிடம் அஹ்லாக்கை காண்கிறீர்களோ
அந்த ஆண் மகனுக்கு நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள். இது ஒரு மணமகனாக வரக்கூடிய ஒருவருக்குரிய பண்பு ரசூலுல்லாஹ் சொன்னது. ஒரு மணப்பெண்ணுக்கு சொன்ன வரையறை என்ன ரசூலுல்லாஹ்? மணப்பெண்ணுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஃபல்ஃபர் பிதாத்தித்தீன் தரிபத் யதாக். மார்க்கமுள்ள பெண்ணை தெரிவு செஞ்சுக்கோங்க, வெற்றி அடைவீர்கள். மார்க்கமுள்ள பெண், மார்க்கம் என்ன? தொழுற மட்டுமா? அதுவும் A to Z. அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர். ஏவல் விலக்கலை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு பெண். அப்ப இங்க ரசூலுல்லாஹ் ரெண்டு விதமா பயன்படுத்துறாங்க. ஒன்று மார்க்கம் உள்ள பெண் என்றாங்க, அஹ்லாக் உள்ள ஆண் என்றாங்க. இந்த அஹ்லாக் என்றது எங்கள்கிட்ட இல்லாத எங்கட பிள்ளைகளுக்கு எங்களுக்கு கொடுக்கலாம். இப்ப உங்களுக்கு 100% கரண்ட் பண்ணி செல்லுமா? ஏண்ட புள்ள உண்மை பேசுற புள்ள, ஏண்ட புள்ள இதுவரைக்கும் என்கிட்ட பொய் சொல்லல, ஏண்ட புள்ள பெரியவர்களுக்கு முழுமையாக மரியாதை செய்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு புள்ளையா இருக்கிறா சொல்லுமா? ஏழாண்டால் எங்கேயோ நாங்க பிழை விட்டுருக்கிறோம்னு அர்த்தம். அதை திருத்துறதுக்கு நாங்க முயற்சி செய்யணும். அதுக்காக வேண்டி எங்கட பிள்ளைகளை நாங்க முழுமையா வளர்க்கலன்னு சொல்லல, வளர்ப்பின் முறைகளை சொல்றோம். எங்கட பிள்ளைகிட்டையும் பிள்ளைகள் இருக்கும், உங்களோட பிள்ளைகள்டையும் இருக்கும். நாங்க அந்த விஷயத்த எங்கட அமானிதங்களை சரியாக பேணிக் கொள்வதற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், வல் அதபு ஹுவத்தீனு குல்லுஹு. அதப் என்றதுதான் முழுக்கவே மார்க்கம். அதுதான் மார்க்கம். அதப் இல்லாட்டி வேலல்ல. அதபில்லாத கல்வி வேலல்ல, ஒழுக்கமில்லாத அறிவு வேலல்ல. எனவே அதப் என்றதுதான் முழுக்க மார்க்கம் என்ற ஒரு செய்தியை சொல்றான். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னாங்க, நஹ்னு இலா கலீலின் மினல் அதப். நாங்க ஒழுக்கத்துல கொஞ்சம் தான் எங்கட வாழ்க்கையில் இருக்குது. அதே மாதிரி அஹ்வஜ் மின்னா இலா கஸீரி மினல் இல்ம். நாங்க அறிவுல மிச்சம் தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஒழுக்கம் எங்கள்கிட்ட கொஞ்சம் தான் நீக்குது, ஆனா அறிவு நிறைய காணப்படுது என்ற ஒரு செய்தியை சொல்றாங்க. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், என்ற உம்மா எனக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? இத்ஹப் இலா ரபிஆ. நீங்க ரபிஆ கிட்ட போங்க. ஃபதஅல்லம் மின் அதபிஹி قبل இல்மிஹி. அறிவை பெற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவரிடம் இருக்கக்கூடிய அதபை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. ஒழுக்கமாக முக்கியம். பிள்ளை உடுக்கிற உடுப்புல இருந்து, பிள்ளை பேசுற பேச்சில இருந்து, பிள்ளையுடைய நடத்தையில் இருந்து அத்தனையும் பெற்றோர்கள் அப்சர்வ் பண்ண வேண்டும், கவனிக்க வேண்டும். தவறு பிழை வந்ததுக்கு பிறகு, ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நாங்க முகம் கொடுத்ததுக்கு பிறகு அதை யோசிச்சு வேணும். நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க போனை கொடுக்குறீங்களா? மானிட்டர் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்னண்டா, நிறைய இன்னைக்கு பிள்ளைகள் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அட்வான்ஸ் ஆகிட்டாங்க. உம்மமாருக்கு பாஸ்வேர்டு ஒன்று உடைச்சுக்கொள்ள தெரியும். புள்ளதான் பாஸ்வேர்டை போட்டு கொடுக்குறேன். நிறைய புள்ளைகளுக்கிட்ட உம்மமார் என்ன செய்யற, மகளை என்ன பாஸ்வேர்டை கொஞ்சம் மாத்திட்டாங்க, இல்லாட்டி ஹஸ்பண்ட செல்ற புள்ளைகளுக்கு தெரியும் டெக்னிக், எந்த பாஸ்வேர்டை எப்படி நாங்க அடையாளப்படுத்திக் கொள்ளணும். எங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் போடுறதா இருந்தா ஃபிங்கர் பிரிண்ட் 1 ஃபிங்கர் பிரிண்ட் 2 போட்டுக்கொண்டு போகணும். புள்ள உம்மாக்கும் கொடுத்துட்டு புள்ளையும் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கணும். வாப்பா பைக்கை கொடுக்க போக்கல, வாப்பா நினைச்சுக்கூட ஒரிஜினல் கீ எனக்கிட்ட இருந்து, மகன் அங்க டூப்ளிகேட் ஒன்று அடிச்சு வச்சுப்பான். இன்னைக்கு அவன் நாலேஜ் அட்வான்ஸா போயிடுச்சு. நாங்க இன்னும் கிணத்து தவளை மாதிரி இதுக்குள்ளே குந்திட்டு இருக்கிறோம். ஒரு வீக்ல, ஒரு நாளைக்கு எங்கட புள்ள போன்ல யூடியூப் எவ்வளவு பார்த்திருக்கிற, பேஸ்புக் எவ்வளவு பார்த்திருக்கிற, இந்த புள்ள எங்கெங்க போயிட்டு இருக்கிற, என்ன சேவை இதுல எல்லாம் போயிட்டு இருக்கிற, எல்லாம் எங்களுக்கு பார்க்கலாம். இதை நாங்க வளர்த்து கொள்ளலாட்டி அவ்வளவுதான். எங்கட புள்ள எங்க போயிட்டு நிக்கிறன்றது எங்களுக்கு தெரியாது. எனவே நானும் நீங்களும் பெற்றோர் என்ற அடிப்படையில மிக கவனமா இருக்கணும். பிள்ளைகள் எங்கட அமானிதம்,
இது எப்ப எங்களுக்கு கண்குளிர்ச்சியா இருக்கும் என்றால் அந்த அதபோட, அந்த ஒழுக்கத்தோட, அந்த பண்பாடோட அந்த புள்ள வளர்க்கப்பட்டால் நிச்சயமாக கண்குளிர்ச்சியான பிள்ளைகளா இருப்பீங்க. ஒரு தாய் அல்லது ஒரு மனிதன் நோயாளி ஆகுவதற்கு காரணமும் பிள்ளைகள் தான். நாங்க நோய் இல்லாம வாழ்வதற்கு காரணமும் பிள்ளைகள் தான். கூடுதலா கோம்பாராக்களை ஆரம்பிக்கிறார். கோம்பாராக்கள் ஒரு பிளேட்டுல தூக்கி வீசுற, இல்லாட்டி இடமா தூக்கி அட்டிக்கிற, அப்படி மாதிரி கோம்பார அளவுக்கு ஆரம்பிக்கிறீங்களா? இமோஷனல், ஓவர் எமோஷனல் ஈக்கிறா இல்லே இல்லே? கை தூக்க பயம் வேண்டாம், மற்றவங்க பார்த்துருவாங்க பயம். நீங்க ஓவரா இமோஷனல் அடைவீங்களா இருந்தால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க ரெடி ஆகும். டேப்லெட் பாவிக்க, ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், சுகர் இல்லைச்சா, இதுக்கெல்லாம் ரெடி ஆகணும். நீங்க வார பிரச்சனைய இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லி ஸ்மூத்தா நீங்க அணுகுவீங்களா இருந்தால், அறிவுபூர்வமாக அணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது இன்ஷா அல்லாஹ். நீங்க இந்த பிள்ளை என்ற இந்த அமானிதத்தை தவற விட்டு விட்டால், ஆசிரியர்கள் மாணவர்கள் என்ற அந்த அமானிதத்தை சரியாக வழிநடத்தி கொள்ளவில்லை என்றால் எங்கட சமூகம் சீரழிகிறது நிச்சயம். எங்கட சமூகம் சீரழிகிறது நிச்சயம். அதை மாத்தேலாம், அதை காப்பாத்தேலாம். நாங்க காண்ற சில காட்சிகள் மிக மோசமானதாக இருக்கு. நான் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, இல்லாட்டி நான் உங்களுக்கு ஒரு சில போட்டோஸ் காட்டுவேன். 3ஆம் ஆண்டு பிள்ளைகள் வரைஞ்ச போட்டோ, 3ஆம் ஆண்டு பிள்ளைகள் வரைஞ்ச போட்டோ. யாருடையாவது வீடுகள்ல கணவன் வெளிநாட்டில் இருந்தாலோ அல்லது கணவன் மரணிச்சிருந்தாலோ உம்மமார் மிச்சம் நிதானமாறீங்க. உங்களோட வீட்டுக்குள்ள பிள்ளைகள் எப்படியான முறையில இருக்கிறாங்கன்றத கவனிங்க. நான் சென்ன இந்த சம்பவம் நான் காட்டுறதுக்கு விருப்பப்படலை. என புள்ளல் இருக்கிறாங்க, 3ஆம் ஆண்டு புள்ளையனுக்கு கீறின போட்டோ. அது என்ன விஷயம் என்றால், வாப்பா உம்மா வெளிநாட்டுல, வாப்பா ஜொப்புக்கு போற வீட்டுல நானும் தங்கச்சும் இருக்கிற. ஆக சின்ன போய் ஒன்று ஒரு உருவத்துக்கு ஒரு போட்டோவை கீறிக்கிறான். அதை பார்த்தா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். இது எனக்கும் உங்களுக்கும் நடக்காது என்ற உத்தரவாதம் இல்லை, உத்தரவாதம் இல்லை. அதனால மிச்சம் நிதானம் இருக்கணும். எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க என்னத்தை கொடுக்கிறோம், பிள்ளைகள் என்னத்தை பாக்குறாங்க, பிள்ளைகளுக்கு நாங்க என்னத்தை கொடுத்து வளர்க்கிறோம், மார்க்கப்பற்ற கொடுக்கிறோமா, பிள்ளைகளுக்கு தொழுகை கொண்டு ஏவுறோமா, நீங்களும் சேர்ந்து சுபகுக்கு தூங்குறீங்களா, பிள்ளைய நீங்க டைமுக்கு எழுப்பி தொலை வைக்கலையா? வீட்டுல பெண்கள் கட்டாயமாக நீங்க நேரத்துக்கு எழும்பி உங்களோட ஹஸ்பண்டை எழுப்பி உங்களோட பிள்ளைகளை எழுப்பி தொழக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை நீங்க உருவாக்குவீங்களாக இருந்தால் உங்களோட வீட்டுக்குள்ள பரக்கத்தும் ரஹமத்தும் நிறைஞ்சிருக்கும். நீங்க அந்த வேலையை செய்யலண்டா முசீபத்துகள் உங்களை தேடி வரும். காரணம் என்னண்டா, ஒரு கணவன் சுபகுக்கு எழும்புறது அது பிரச்சனையே இல்லை, அவர் எழுப்பி உங்களை எழுப்பிட்டு போவாரு. ஆனா நீங்க எழுப்பினால் உங்களோட முழு குடும்பத்தையும் எழுப்பலாம். நீங்க எழும்பி வீட்டுக்குள்ள லைட்ட போட்டு நீங்களும் தொழுதுட்டு குர்ஆனை ஓதுற நேரம் அந்த வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும் சந்தோஷம். நீங்க தூங்கிட்டீங்கன்னு வைங்க, முழு வீடுமே இருளாக இருக்கும். அடுத்தது அல்லாஹ் எனக்கிட்டையும் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பான். என்ன தெரியுமா? பொதுவாகவே பாடசாலை மாணவ மாணவிகளும் பெற்றோரும் கொஞ்சம் நேரத்தோட எழும்புற காலம் எப்ப என்றால் வீக் டேஸ்ல எழும்புற, வீக் டேஸ்ல எழும்புற. பாடசாலை நாட்களில் எழும்புற. புள்ளைகளை ஸ்கூல் அனுப்ப, புள்ளைகளை ஸ்கூல் அனுப்ப, பிள்ளைகளுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்கணுமே, அதனால நேரத்தில் எழும்புற. சாட்டர்டே சண்டே வந்தா மாஷா அல்லாஹ் அப்படி ஒரு நினைப்பு. அல்லாஹ் கிட்ட லீவ் இல்ல, அது அரசாங்கத்துல லீவு தான், அல்லாஹ் கிட்ட லீவ் இல்ல. அதனால
புள்ளகளை நீங்க அப்படியான ஒரு தர்பியா கொடுத்தனவே 5 நாள் நேரத்தோட எலும்பு 2 நாள் நல்லா தூங்கு. உனக்கு 8 மணிக்கு தானே கிளாஸ், பரவாயில்ல 7 மணி வரைக்கும் தூங்கு. எனக்கு கொடுத்தவனு வைங்க. எங்கட புள்ளைய நாங்க வளர்க்கல, அந்த புள்ள வளருது, பிறகு இதே புள்ள உங்களுக்கு தலையிடியாக மாறலாம். எங்கட புள்ளைகளுக்கு தொழுகையை பற்றிய அறிவு, மற்ற ஏனைய அறிவுகளை நாங்க கொடுக்காம இன்னைக்கு நாங்க கொடுக்கிற அறிவு என்ன? இங்கேயும் ட்ரெண்டோ தெரியா, பெரும்பாலும் இங்க குறைவன்னு நினைக்கிறேன். சில நேரம் பொம்பளை பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி இருக்கேலும் சயின்ஸ் மெட்ஸ் ஓடுற எந்த பிள்ளைகளை நாங்க டியூட்டர்களுக்கு அனுப்புற, கிளாஸஸ் அனுப்புற, அப்படி பழக்கம் மீக்குதா? இங்க நாங்க இருக்கிற ஏரியாலன்னா 9 மணி வரைக்கும் பொம்பளை புள்ள ரோட்ல, அப்படிக்கு ஒரு ட்ரெண்ட் ஒன்று நீக்குது. ஆனா பிள்ளைக்கு ஓத தெரியா. நாங்க ஒரு பாடசாலையில இருந்து ஹிஃபுல் போட்டிக்காக, மனன போட்டிக்காக வேண்டி கிட்டத்தட்ட எங்களுக்கு எங்கட பாடசாலை இருக்கக்கூடிய மொத்த மாணவ மாணவிகள்ல 300 சொச்சம் பேர் எங்களுக்கு தந்தாச்சு. எங்களுக்கு இன்டர்வியூ பண்ணி தர சொல்லி மொத்தமாக அந்த புள்ளல இன்டர்வியூ பண்ணி நேரம் மிச்சம் கஷ்டப்பட்டு ஒரு 15 புள்ளல் எடுத்தோம். அதுல 1 2 3 பேர் வேணும்ட்டாங்க. அதனால ஒரு 21 பேரை தெரிவு செஞ்சோம். மற்ற ஒரு பிள்ளைக்கு மோத தெரியும். எப்படி இருக்கும்? ஆனா எங்கட புள்ள இங்கிலீஷ் பேசணும், எங்கட புள்ள சயின்ஸ்ல ஏ எடுக்கணும், மெத்ஸ்ல ஏ எடுக்கணும். இஸ்லாம் என்னமாவது அப்படி பாடமா எஸ்ஸாவது பாஸ் ஆகி கொண்டா நல்ல, இப்படித்தான் நாங்க எடுக்கிறேன். இஸ்லாம் எஸ் பாஸ் ஆயினா போதும். ஆனா மெத்ஸும் சயின்ஸும் ஏ எடுக்கணும், இங்கிலீஷ்ல ஏ எடுக்கணும். இன்னும் ஒரு பெரிய ட்ரெண்ட் என்ன தெரியுமா? எங்கட புள்ள இங்கிலீஷ் மீடியம், பெரிய சந்தோஷம். என்ன புள்ள ஹிஜாப் சரியா போடுதுன்னா சந்தோஷம் படுறல. என்ன புள்ள இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷ் பேசுது நல்லா, சந்தோஷமே. பைலிங்குவல் ஸ்கூல்கள்ல பைலிங்குவல் இங்கிலீஷ் மீடியம் வரப்போக்குள்ள பெரிய ஒரு சந்தோஷம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கன்னு தெரியுமா? மக்ரிபுக்கு பிறகு உங்களோட புள்ளைகளை வெளியே விட வாணும். மக்ரிபுக்கு பிறகு உங்களோட புள்ளைகளை வெளியே விட வாணும். தெரியுமா என்னமாவது? ஷைத்தான் நடமாடுற நேரம் உங்களோட புள்ளல் உள்ளுக்கு எடுத்து வாசலை மூடுங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். இப்ப எத்தனை வீடுகள்ல இது நடக்குது? 6 மணிக்கு பிறகு, மக்ரிபுக்கு பிறகு எங்கட புள்ளல வீட்டுக்குள்ள நாங்க மூடி வைக்கக்கூடிய அல்லது புள்ளல வீட்டுக்குள்ள வச்சுக்கொள்ளக்கூடிய சூழல் எத்தனை வீட்டுல நடக்குது? இப்ப நடக்குதா? ஒரு காலம் இருந்துச்சு, நினைக்கிறேன் அந்த வயசானவங்க காலங்கள்ல அது இருந்துச்சு. எங்களோட உம்ம மகள்ட வாப் மகள்ட காலம் இருந்துச்சு. அவங்களுக்கு பெரிய நாலேஜ் எல்லாம் மீக்கல. ஆனா மகரிபாயினா கதவெல்லாம் மூடணும், ஜன்னல் எல்லாம் மூடணும். அவங்க அதை ஆரம்பத்திலிருந்து செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த தர்பிய, இந்த அமானிதம் பேனல் ஆக ஆபத்தான நிலைமைக்கு எங்கட சமூகம் போகும் என்பது சந்தேகமே இல்லை. மலேஷா, இப்ப ஒரு சில கேள்விகள் நான் பேசின இந்த விஷயத்துல உங்களுக்கு சில ரிமைண்டுக்காக வேண்டிய சில கேள்விகளை நான் கேட்கிறேன். உங்களோட வீட்டுக்குள்ள உங்களோட புள்ளைய வளர்க்கறதுக்கு நீங்க இதுவரைக்கும் வைத்துக் கொண்டிருந்த ஏதாவது சிஸ்டம் இருக்குதா? உங்களோட புள்ளைய நீங்க தர்பியா செஞ்சு வளர்க்கறதுக்கு நீங்க இதுவரைக்கும் கையாண்ட சிஸ்டம் என்ன? ஏதாவது இருக்குதா? ஒன்றுக்கும் பதில் இல்லை. ஏதாவது சிஸ்டமிக்குதா? உங்களோட பிள்ளைகளை நீங்க வளர்க்கணும், இத்தனை மணிக்கு எழும்பணும், இத்தனை மணிக்கு ஓதணும், இவ்வளவு நேரம் ஓதணும், இந்த விஷயங்களை செய்யணும், ஜமாத்துக்கு இப்படி பள்ளிக்கு போகணும், சுண்ணத்தொழணும், இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொன்றா படிக்கிற நேரம், ஓதுற நேரம், மீட்ற நேரம், தூங்க போற நேரம், எழும்புற நேரம், இப்படி ஏதாவது போன் பார்க்கறதுக்கு ஒரு நேரம், இப்படி ஏதாவது சிஸ்டம் வச்சிருக்கிறீங்களா? எழுதப்பட்ட சிஸ்டமா இருக்கலாம், எழுதப்படாத சிஸ்டமா இருக்கலாம். ஈக்குதா? இல்லையா? சிஸ்டத்தை உருவாக்கிக்கோங்க. உங்களோட புள்ளைகளை ஃபுல்லா நீங்க அப்சர்வ் பண்ணுங்க, மானிட்டர் பண்ணுங்க. உங்களோட அமானிதம், உங்களோட பெரிய ஒரு சொத்து உங்கள்கிட்ட இருந்து உங்களோட நகையோட காணா போனா எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஒரு 10 பவுன் நகை வச்சுக்கோங்களேன். கல்யாணத்துக்கு போயிட்டு
எல்லாரும் இந்த மாலை நீங்க எங்க எடுத்தீங்க, இந்த சவடி எங்க எடுத்தீங்க, இந்த பிரேஸ்லெட் எங்க எடுத்தீங்க, காப்பு எங்க எடுத்தீங்கன்னு பெரிய சந்தோஷமா ஆச்சரியமா கேட்ட நகைய வந்து வச்சிங்க இல்ல. காலையில் எழும்பும் பொழுது உங்களுக்கு என்ன வாய்க்கும், ஒன்று உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஆயிக்கும், இல்லாட்டி நீங்க பெரிய ஏதோ ஒரு உலகத்திலேயே இழக்கக்கூடாதோன்னு இழந்த மாதிரி இருப்பீங்க. ஓதானே? உண்மைதானே? 10 பவுன் நகை. உண்மையா பொய்யா? இதே புள்ள இஸ்லாத்தை விட்டு தவறிருச்சு, அல்லது உங்களோட கண்ட்ரோலை விட்டு தவறிருச்சு, ஏதோ ஒரு பிழைய நோக்கி புள்ள பெயரிச்சு என்னால் உங்களை விட்டு தவறிட்டு அர்த்தம் தானே? இது உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா? சந்தோஷமா? இழக்க விருப்பமா? நீங்க உங்களோட புள்ளைய நீங்க மௌத்தாகினத்துக்கு பிறகு உங்களுக்கு நன்மை சேர்த்து தரக்கூடிய புள்ளையா விட்டுட்டு போக விருப்பமா, அல்லது உங்களோட புள்ளையால நீங்க மௌத்தா போனதுக்கு பிறகு ஏச்சி வாங்க விருப்பமா? ரெண்டுல ஒன்றை சாய்ஸ் பண்ணுங்க பாப்பா. எது விருப்பம்? நாங்க எல்லாரும் விரும்புறது நாங்க மௌத்தா போனதுக்கு பிறகு எங்களுக்கு நன்மையை சேர்க்கிற புள்ளையா வரணும் என்று. நாங்க மௌத்தா போனதுக்கு பிறகு எங்களுக்கு நன்மையை சேர்க்கிற பிள்ளையாக எங்கட பிள்ளைகள் வரணுமாக இருந்தால் அதுக்குரிய ஏற்பாடு என்ன? அதுக்குரிய ஏற்பாடு என்ன? நீ பெரிய சோதனை யோசிக்க விட்டுற, நீ சொல்லித்தாங்களே அப்படின்னு சொல்றத விட்டுட்டு கேள்வியாகவே கேட்டிருக்கிறீங்க. ஸ்கூல்ல படிச்சு கொடுத்து பழக்கமே, அதுல கேள்வி கேட்டு கேட்டு படிச்சு கொடுத்து பழக்கம் இப்படி வருது. முதலாவது நீங்க ஒரு ஷெட்யூலை போடுங்க. உங்களோட வீட்டுல இதுதான் நடக்கணும். அடிச்சு புடிச்சு நசுக்கி எல்லாம் செய்யலாது, அன்பா பாசமா நீங்களும் சேர்ந்து செய்யற அளவுக்கு ஒரு ஷெட்யூல் வரும். இன்னைக்கு ஸ்கூல்கள்ல பாட திட்டங்கள் எல்லாம் டைம் டேபிள் அடிப்படையில சிறப்பா போகுதா இல்லையா? ஏன் போகுது? ஒரு சிஸ்டம் இருக்கிற சுத்தி இது மாதிரி வீட்டுக்குள்ள வரணும், எல்லாம் சிஸ்டமா வரணும். வந்துச்சுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, மாறலாம். உங்களுக்கு நிறைய ரிலீஃப் கிடைக்கும். நீங்க ரெஸ்ட் எடுக்கலும், நீங்க ஸ்ட்ரெஸ் ஆக தேவையில்லை. உங்களோட பிள்ளையோட நீங்க ஸ்மூத்தா போகலாம். எந்த நேரமும் பிள்ளையோட நீங்க பிள்ளை என்ற அந்த மனநிலையோட நடந்துங்க. அந்த பிள்ளை செய்யற நேரம் இறக்கமா கூப்பிட்டு அழகா சொல்லி கொடுங்க. அந்த பிள்ளைகள தலையை தடவி வருடி அந்த பிள்ளைகளோட நீங்க இறக்கத்தை வெளியே காட்டுங்க. நிறைய உம்மமாருக்குள்ள பிரச்சனை என்னண்டா, பிள்ளைகளோட நேரடியா இறக்கத்தை வெளியே காட்டுறாங்க. செல்றதுக்கு வார்த்தைகள் சில நேரம் சில கஷ்டமாயிக்குது. எல்லா வார்த்தையும் பாவிக்கிற ராவைக்கு புள்ள தூங்கினது பூரா தலைமட்டில் உட்காந்து அழுகுறேன், ஏசிட்டேனே திட்டேனேன்னு. பிள்ளைக்கு விளங்காது, உங்களோட இறக்கம் பிள்ளைக்கு விளங்காது. உங்களோட புள்ளையோட தலையை தடவி நீங்க அந்த இறக்கத்தை கொடுங்க. அதனால உங்களோட நீங்க செல்றது அந்த புள்ள கேட்கிற அளவுக்கு கொடுங்க. டீச்சர்ஸ் இருந்தால் ஆசிரியர்களும் இதே மாதிரி பொம்பளை பிள்ளைகளோட நடந்துக்கணும். நாங்க நிறைய பாடசாலையிலும் டீச்சர்ஸையும் சொல்லி கொடுக்குற விஷயம் தான் இது. டீச்சர் அப்படி பேசவா நம்ம பிள்ளைக்கு கொஞ்சம் கிட்ட வாய்ப்புள்ளவளோட நடந்துக்கோங்க. இப்ப எங்கட பாடத்துக்கு நாங்க பேத்துட்டா புள்ள எல்லாம் எங்களையே தான் பார்த்து கொண்டிருக்கோம். பிள்ளைக்கு அப்படி இன்ட்ரெஸ்ட், சார் இன்னும் கொஞ்சம் சொல்லித்தாங்களே, நீங்க அடுத்த பாடத்துக்கு வர மாட்டீங்களா சார், நீங்க நேத்து வரல. புள்ள எங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி. இன்னும் சில விஷயம் புள்ளைகள் வந்து சார் டீச்சர் வரலையா, ஜாதி என்று போற, ஜொலி என்று போற, சில நேரம் பெருமூச்சு விட்டுற அல்ஹம்துலில்லாஹ் மாதிரி. இப்படி இருக்கப்படாது. புள்ள நினைக்கணும், என் உம்மா எனக்கு கிட்ட இருக்கிறதா எனக்கு பாதுகாப்பு, உம்மா என்னையோடு இருக்கிறதான் எனக்கு சந்தோஷம் என்று புள்ள நினைக்கிற அளவுக்கு உங்களோட சிஸ்டத்தை மாத்துங்க, உங்களோட பேச்சை மாத்துங்க, நடத்தையை மாத்துங்க, புள்ளைகளோட நல்ல பொண்டை வச்சுக்கோங்க. இப்படி இருந்தால் நிச்சயமாக எங்கட புள்ளைகளை நல்ல முறையில வளர்க்கலாம். இந்த அமானிதத்தை நாங்க சிறப்பாக செய்யலாம். இந்த நாட்டுல நல்ல ஒரு பிரஜையை உருவாக்கலாம். வீட்டுக்குள்ள நல்ல பிள்ளைகளை நாங்க உருவாக்கலாம். சமூக தலைவர்களை உருவாக்கலாம். அல்லாஹு தாலா அப்படியான பிள்ளைகளாக எங்கட பிள்ளைகளை நாங்க உருவாக்குறதுக்கு எங்களிடத்துல சில மாற்றங்கள் அல்லாஹு தாலா கொண்டு வரணும். அதுக்காக வேண்டி நாங்க கட்டாய மார்க்கத்தை படிக்கணும். நிறைய சிஸ்டம் இருக்குது,
அதை நீங்க யூடியூப்ல அதுல படிக்கிறத இந்த மாதிரி விஷயத்த தேடி படிங்க. எப்படி நான் ஒரு பிள்ளைய முறையாக எங்களோட வீட்டுல எப்படி வளர்க்கலாம், எங்களோட டைம் எப்படி மிச்சப்படுத்தலாம், எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க எப்படி படிப்பிக்கிறதுக்கு நாங்க நேரம் ஒதுக்கி கொடுக்கலாம், நான் பிள்ளையோட எப்படி கூடுதலான நேரத்தை ஒதுக்கலாம், புள்ள என்னோட பொண்டாக இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யலாம். யூடியூப்ல சும்மா அதையும் பார்க்கறத இதை கொஞ்சம் பாருங்க, நிறைய இருக்குது. அல்லாஹ் போதுமானவன். இந்த இடத்துல பேசின எனக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் அல்லாஹு தஆலா அருள் செய்யணும். அதே மாதிரி இந்த சமூகத்துக்கு நாங்க கொடுக்கக்கூடிய பிள்ளைகளை நல்ல பிரஜைகளாக, நல்ல சமூகத்தை உருவாக்குறதுக்கு நல்ல பிள்ளைகள் உருவாக்கக்கூடிய தாய்மார்களாக, பெற்றோர்களாக, ஆசிரியர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் உருவாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.